ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் ஹைலி ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்குது. ஆனால் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே லோ லெவலில் தான் இருக்குது. அதனால நம்ம எடுத்து பண்ணுறப்ப நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நம்ம டெவலப் பண்ண கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறதால நம்ம ஸ்டார்டிங்லேயே லோன் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். லோன் கொடுக்குறது குவாலிஃபிகேஷனாக அவங்க நடத்துகிற ட்ரைனிங் மட்டும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். வேறு எதுவும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண குவாலிஃபிகேஷன் இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு புதுமையான பிஸ்னஸாக கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்க அந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீடைல் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்காத சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிற பிஸ்னஸ் விவசாயம் சார்ந்த புதுமையான பிஸ்னஸ், பாலி ஹவுஸ் குக்கும்பர் கல்டிவேஷன் பிஸ்னஸ். அக்ரிகல்ச்சர் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் உங்களால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்ரி படித்த ஒரு ஃபார்ம் மேனேஜரை ஹையர் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு ஓனர் லேண்ட் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை, அதே போல் சாண்டும் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் லீஸ்க்கு இடம் எடுத்து கூட இந்த பிஸ்னஸ் நம்மளால் பண்ணிக்க முடியும். 1 ஏக்கர் இடம் இருந்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம ஹை லெவலில் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க மண் சரியில்லை, பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது, அனிமல்ஸ் பேர்ட்ஸோட தொல்லையும் அதிக அளவில் இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதால இந்த பாலி ஹவுஸ் குக்கும்பர் கல்டிவேட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறப்ப நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படிடா மண் இல்லாமல் கல்டிவேஷன் பண்ண முடியும்னு ஒரு டவுட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பாலி ஹவுஸ்னால் கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி டென்ட் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபார்ம் பண்ணுறது தான் பாலி ஹவுஸ் ஃபார்ம். அப்புறம் பாலி பேக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே காயர் பித்தை ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணியிருக்கும். அந்த காயர் பித்து வாட்டரை ஹோல்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். அது சரி, இது எப்படி வாட்டர் சப்ளை கொடுக்கணும்னு கேட்டால் நம்ம வாட்டர் சப்ளைக்கு ட்ரிப் இரிகேஷன் மூலியமாக நம்ம வாட்டர் சப்ளை கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப வாட்டர் காயர் பித்தில் எப்போதுமே ஹோல்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக சாண்டில் இருக்க எனர்ஜி இந்த காயர் பித்தில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அதாவது பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் மாதிரி ஃபெர்டிலைசர் நம்ம ட்ரிப் இரிகேஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், அந்த பவர் நமக்கு கிடச்சிரும். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தோம்னா பாலி ஹவுஸ் போட நெட்டு தேவைப்படும். அப்புறம் வாட்டர் சப்ளை ரெகுலராக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் பாலி பேக்ஸ் வாங்கணும். அப்புறம் குக்கும்பர் சீடை கல்டிவேட் பண்ணால் 1 ஏக்கருக்கு 1 கிலோ சீடு வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சீட்லேருந்தும் ஃபார்ம் ஆகி வர பிளான்ட்டை டாப் வரைக்கும் டெவலப் பண்ண ஒரு கயிறில் ஒரு நெட்டை கட்டி ஹோல்ட் பண்ண விடணும். அது நீங்கள் ஸ்க்ரீனில் இமேஜ் பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்பப்போ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலியமாக என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னு அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அனிமல் பேர்ட்ஸ்லேருந்து சேவ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். அதாவது நார்மலாக ஓப்பனில் பண்ணுறப்ப அணில் கிட்டே இருந்தும் பேரட்ஸ் கிட்டே இருந்தும் கவு கிட்டே இருந்தும் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம பாலி ஹவுஸில் பண்ணுறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சேஃபாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் மற்ற லேண்ட்லேருந்து இன்ஃபெக்ஷன் நம்ம பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறத இந்த பாலி ஹவுஸ் மூலியமாக தடுத்துரும். நம்ம லேண்டில் நம்ம பிளான்ட்லேருந்து வர இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினாக பாலி ஹவுஸில் நம்ம கல்டிவேட் பண்ணுறப்ப ஈவனாக பிளான்ட் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபார்ம் ஆகும். ஓப்பனில் பண்ணுறப்ப இது கொஞ்சம் சாண்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இதில் ஓப்பனில் பண்ணுறப்ப நம்ம 20லேருந்து 30 நாளில் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி 45 நாளில் ஃபஸ்ட்டு கல்டிவேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் மேக்ஸிமம் 90 நாள் வரைக்கும் கல்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளான்ட் டல் ஆகிடும். இதே நம்ம பாலி ஹவுஸில் பண்ணுறப்ப 110லேருந்து 120 நாள் வரைக்கும் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பாலி ஹவுஸில் பண்ணுறப்ப அவுட்புட்டும் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் நமக்கு பாலி ஹவுஸில் கிடைக்கும். எப்படி பெஸ்ட்டு குவாலிட்டின்னு நம்ம மெயினாக சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு குக்கும்பரோட ஹைட்டு 10 சென்டிமீட்டர் அளவு அப்ராக்சிமேட்டாக இருந்தால் 150 கிராம் அளவுக்கு அந்த குக்கும்பர் இருக்கும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த குக்கும்பர் ஃபஸ்ட் கிளாஸ் குக்கும்பராக எடுத்துக்கிறாங்க. அதை 1 கிலோ 25 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் சீசனுக்கு சீசன் ப்ரைஸும் வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஹை ஸ்டாண்டர்டில் பக்கா ப்ரொஃபஷனலாக நம்ம இதை பண்ணுறப்ப 5 ஏக்கருக்கு 60 டன் வரைக்கும் ப்ரொடக்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 60,000 கிலோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறப்போ 1 கிலோ ஆவரேஜாக நமக்கு 25 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் வரும். இந்த ப்ராசஸில் நீங்கள் ஹை ஸ்டாண்டர்ட் அளவுக்கு பண்ணலைன்னா கூட இதில் பாதிக்கு பாதி ப்ரொடக்ஷன் எடுத்தாலே நம்ம நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸ் நீங்கள் ஓனாக பண்ண முடியாதுன்னு நினச்சா கூட அக்ரி படித்த ஒருத்தரை ஃபார்ம் மேனேஜரை ஹையர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டிங்னு பார்த்தோம்னா இதுக்கு நீங்கள் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பாலி ஹவுஸில் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாலே போதும், ஏகப்பட்ட பேர் உங்கள் ஃபார்ம்க்கே டேரெக்டாக வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.